கண்டசால ரத்னகுமார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சாதனை செஞ்சுருக்கிறாரு. புக் ஆஃப் அவார்ட்ஸ்க்காக ஒரு 8 மணி நேரம் இடைவிடாத தொடர்ந்து பேசி இந்த சாதனை புரிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி இந்த பாராட்டு விழா நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்னுடைய மொழிமாற்ற படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களுக்கு மேலே வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஹீரோக்களுக்கும் பேசியிருக்கிறாரு. நம்ம தமிழ் மொழியில் பலவிதமான பாஷைகளையும் பேசக்கூடிய ஒரு புலமை. தெலுங்கு மொழி மட்டுமில்லாது தமிழ் மொழி மிகச்சிறந்த பின்னணி குரல் கலைஞர். அவர்களுடைய இந்த விழாவுக்கு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விளையாடவா படத்துடைய இயக்குனர் விஜயநந்தா பேசுகிறேன். இந்த தருணத்தில் நான் இங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரத்னம் சார்ன்றவர் ஒரு டப்பிங் உலகத்தில் ஒரு முடிசூடா மன்னன்னு சொல்லலாம். அவருடைய வாய்ஸில் ஒரு பேஸ் இருக்கும், ஒரு மேஜிக்கல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வாய்ஸு என்னால் நேசிக்கப்பட்டவங்க நானும் ஒருத்தன். அதனால் என்னோத்தில் என் தெலுங்கு படத்தில் அவர் ஓப்பனிங் 2 மினிட்ஸ் ஒரு வாய்ஸை கொடுத்து படத்தை இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். அது ஹைதராபாத் டிடிஎஸில் வந்து எத்தனையோ பேரை நெகிழ செய்தது. அப்படிப்பட்ட அந்த மேஜிக்கல் வாய்ஸ் எத்தனையோ அவார்டை வாங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு இன்னொரு புதுமையான ஒரு விஷயத்தையும் பண்ணி இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்காரு. 8 hours நான் ஸ்டாப் டப்பிங் எவ்வளோ கஷ்டம்னு எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு தெரியும். எத்தனையோ கேரக்டருக்கு உயிர் கொடுத்துக்கிற அந்த வாய்ஸ் வந்து 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை இன்றைக்கி அச்சீவ் பண்ணி இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ரத்னகுமாரும் நானும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படிச்சுட்டு வெளியே வந்தோம். அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் நான் கேமரா டிபார்ட்மெண்ட்டும். அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் வெளியே ஒன்றாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நீண்ட நாட்கள். அவர் அந்த காலத்திலே வந்து டப்பிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். நந்தி அவார்டு வாங்கின பிறகு அவர் டப்பிங் பேசுகிறத வந்து ஓரளவுக்கு நிறுத்திட்டார். அதுக்கப்புறமா இந்த அவார்டு வாங்கணுன்றதுக்காக தான் வந்து அவர் வந்து மறுபடியும் டப்பிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 8 hours கண்டினியூஸாக இது பண்ணி இந்த அவார்ட்ஸ் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எம்ஜிஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நான் லெக்சராக ஒர்க் பண்ணுறதுனால எங்கள் இன்ஸ்டியூட் சார்பிலையும் அவருக்கு வந்து என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். நான் ரத்னகுமாரை பாராட்ட வந்திருக்கிறேன். ரத்னகுமார் மெசேஜ் அனுப்பிச்சார். இந்த மாதிரி நான் ஒரு 8 hours பேசி உலக சாதனை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் அப்போவே சொன்னேன். அப்போவே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். உன்னால் முடியலன்னா யாரால் முடியும், நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி வச்சேன். அதே மாதிரி இப்போ வெற்றி அடைஞ்சிட்டார். இப்போ தமிழ்நாடு புக்ஸ் கூட அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான நிலைமை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டப்பிங்னா எடிட்டர் மோகன் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அத்தனை படங்கள் நான் டப்பிங் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அத்தனை படங்களுக்கும் ரத்னகுமார் பேசியிருக்கார். ரத்னகுமார் பேசினா தான் என் படம் ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு ரத்னகுமாருக்கு எனக்கு உள்ள வருவது. அப்புறம் கண்டசலா சாரை பற்றி ஏதாவது சொன்னாங்க. பட் உலகே மாயம் தேவதாசு பாட்டல் வந்து இந்த சினிமா உலகம் இருக்கிறதோட அதுவும் இருக்கும். அவருடைய சாங் தான் ரத்னகுமார் சொல்றதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த அளவுக்கு உலகே மாயம் சாங், தேவதாசனுடைய சாங் வந்து உலக பிரசித்தி பெற்றது. பாடல்னா முதல்ல அதான் ஞாபகத்து வரும். தமிழனுடைய மனசில் எப்போவுமே ஏற்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அது. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான பாடல். நான் ஒரு முறை ஒரு தெலுங்கு படம் எடுத்திருக்கும் போது ஒரு கேரக்டருக்கு எனக்கு ரத்னகுமார் தான் கரெக்டுன்னு தோணுச்சு. பட் என்னை தவிர மற்ற எல்லாருமே வந்து சாயோட வாய்ஸ் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எல்லாருடைய அபிப்பிராயத்தை நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, சாயை பற்றி எனக்கு தெரியும். சாய் அவங்க அப்பா கூட இருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சாயோட அப்பா அவரே என் கூட வேலை செஞ்சுருக்காரு. அதனால சரி வந்து பேசட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பாலாஜி சார் தியேட்டரில் வந்து டப்பிங் வச்சுருக்கோம். சாய்குமார் வந்தார். நான் தனியாக ரூமில் உட்காந்துருந்தேன், ரெக்கார்டிங் ரூமில் உட்காந்துருந்தேன். சாய் வந்து லூப்பப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 2 வாட்டி பேசி பார்த்துட்டு திரும்பி நமஸ்காரம் பண்ணி குருகார் நமஸ்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா சாய்க்கே தெரிஞ்சு போச்சு அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த படத்துக்கு எனக்கு அது ஒரு சாஃப்ட் கேரக்டர். அதுக்காக மறுபடியும் ரத்னகுமார் தான் பேசி அந்த படத்தையும் எனக்கு பெரிய சென்சேஷன் ஹிட் ஆச்சு. என்னுடைய படங்கள் எல்லா படத்துக்கும் நான் பண்ணிருக்கிற டப்பிங் தமிழ் தெலுங்கு எல்லா படத்துக்கும் ரத்னகுமாருடைய வாய்ஸ் இருந்துட்டு, அதனால் இந்த ரத்னகுமார் இதை வெற்றி பெறுவாருங்கிறதுல எனக்கு சிறிதளவு கூட டவுட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக எதாவது வச்சா கூட அதில் கூட வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் 12 மணி நேரம் 24 மணி நேரம் வச்சா கூட அது வெற்றி அடைகிறதுக்கு உண்டான எல்லா திறமையும் ரத்னகுமாருக்கு இருக்குது. இன்னும் ரத்னகுமார் இப்போ ரைட்டராகவும் ஆயிட்டாரு. இன்னும் நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்னுடைய படங்களில் வந்து நான் என்னைக்கு நான் டப்பிங் ப்ரொடியூசர் ஆனானோ அன்னையிலேருந்து தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்காரு.
இந்த வெற்றி இன்னும் மேலும் மேலும் அவர் பல வெற்றிகளை காண என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய நண்பராக இருந்த ரத்னகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதாரணத்துக்கு சொல்லுறதுன்னா, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே என்ற பாட்டும், கனவு இதுதான் நிஜம் இதுதான் அந்த பாட்டு டிவியில் பார்க்கும்போது தெரியும். அந்த கணீர் என்ற வாய்ஸ் அவர் தான் கண்டசாலா. ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே யங்ஸ்டராக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு வந்துடக்கூடாது. ஏன்னா அதோட இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போக முடியும். உண்மையை சொல்லணும்னா, கண்டசாலா அவர்களுடைய மகன் என்ற காரணத்தினால் எனக்கு அவரை ரொம்ப பிடித்தது. நான் வாழ்க்கையில் பார்த்து அழுத ஒரே படம் தேவதாஸ். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய தாத்தா தன்னுடைய வயசான காலத்தில் கொஞ்சம் அதிகமாக குடிப்பார். அந்த குடியை நிறுத்துவதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணார்கள், முடியவில்லை. இந்த படத்தை நான் பார்த்தபோது அதில் குடித்து குடித்து இறந்து போவார். சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒருவேளை எங்கள் தாத்தாவும் இப்படி இறந்து போயிடுவாரோன்னு பயத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் வந்த ஒரு குரல் இப்போது இங்கே நாம் தமிழகத்தில் பார்க்கின்ற போது வெளிமாநில நடிகர்கள், தமிழ்நாட்டு நடிகர்கள் என்றெல்லாம் பிரித்து பேச வேண்டிய நிலை வந்ததற்கு காரணம் என்னவென்றால் மொழிதான் காரணம். அந்த காலத்தில் கண்டசாலா அவர்கள் பாடினார்னால் அவர் ஒரு தெலுங்குக்காரர் என்று சொல்லவே முடியாது. அசல் அப்பழுக்கற்ற தமிழை அழகாக பாடினார். அதே போல் இன்று அவர் டப்பிங் பேசுகிறார் அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவரை நாங்கள் ஒரு தெலுங்குக்காரராக பார்க்க முடியாது. தமிழிலே இங்கே மெட்ராஸிலே தெலுங்குக்காரர்களும் தமிழர்களும் ஒன்றாக இருந்து படம் எடுத்துக் கொண்டிருந்த காலம்தான் உண்மையிலே சொல்லுகிறேன் திரையுலகத்தின் பொற்காலம். அந்த காலத்தை நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு சாவித்திரி அவர்கள் பேசிய தமிழை போல ஒரு தமிழ் நடிகை பேச முடியுமா? ஒரு அஞ்சலி தேவி, ஒரு பி கண்ணாம்பா அந்த படம் கண்ணகி படத்திலே பேசினார்களே அந்த தமிழை ஒரு தமிழ் நடிகை பேச முடியுமா? எந்த கலைஞனாக இருந்தாலும் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நடிக்கலாம். ஆனால் அந்த மொழியிலே புலமை பெற்று, புலமை என்றால் படித்தல்ல, அதை அழகாக கையாள தெரிந்து அதை தெரிந்து கொண்டு பேசினால் எந்த குற்றமும் இல்லை, குறையும் இல்லை, யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். நாகேஸ்வரராவ் சார் நடித்த தேவதாஸ் தான் அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது, தமிழகத்திலே மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த கண்டசாலா அவர்களுடைய குரல் அவருக்கு அவ்வளவு அதிகமாக, அவ்வளவு மிக அருமையாக பொருந்தியது. அதற்கு பின்னால் கூட அவர் பாடினார், ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்ற ஒரு பாடல் எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற படத்திலே கண்டசாலா அவர்கள் பாடியிருந்தார்கள். அதற்கு பின்னால் மாயா பஜாரை பற்றி நினைத்து பாருங்கள். அதற்கு பின்னால் அந்த அபிமன்யு என்ற படத்திலே அவர் பாடின பாடல்களை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அவர் 1000 படங்களை தாண்டி டப்பிங் பேசியிருக்கிறார். 1100 படங்களுக்கு கிட்ட பேசியிருக்கிறார், இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். டப்பிங் யூனியனுடைய நிர்வாகிகள் பொறுப்பிலே பல வருடங்கள் தொடர்ந்து அந்த பணியிலே இருந்திருக்கிறார். தெலுங்கு தமிழ் இணைப்பு பாலமாக அவர் பல தடவை விளங்கி இருக்கிறார். பல விஷயங்களுக்கு எங்களை அங்கே அழைத்து கொண்டு போயிருக்கிறார், அங்கே இருக்கிற கலைஞர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஒரு கூட பிறந்த சகோதரர்கள் போலத்தான் தெலுங்கு கலைஞர்களும் தமிழ் கலைஞர்களும் பழகி வந்திருக்கிறார்கள், இன்றும் பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த உறவு பாலத்துக்கு இந்த சாதனையை படைத்த அன்பு சகோதரர் மீண்டும் நிறைய சாதனைகளை படைக்க வேண்டும். இதை போன்ற உறவு பாலங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்னகுமார் அவரை அவரோட சிறு வயதுல இருந்து எனக்கு நல்ல பழக்கம். கடின உழைப்பாளி. அவர் அவர் அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற கண்டசாலாவோட பையங்கிறத வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு சிம்பிளா தன்னுடைய வேலையை நல்லா ஒழுங்கா செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில டப்பிங் அந்த ஒரு முக்கியமான ஒரு தொழில ஒழுங்கா நல்ல முறையில நடத்தி அது நல்ல சிறப்பாக செய்யறாரு. நிறைய படங்களுக்கு அவர் டப்பிங்க்கு வாய்ஸ் கொடுத்தது இல்லாம டப்பிங் படங்களும் செஞ்சிருக்கிறாரு, அதுல வெற்றியும் கண்டுட்டு இருக்காரு. கண்டசாலா சார் அவரை பத்தி சொன்னாங்க. அவர் கடைசி காலத்துல விஜயா ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது அவர் கடைசி நேரத்தை உயிர் போறதுக்கு முன்னாடியும் பகவத்கீதையை பாட்டு பாடினாரு, பாடிட்டு தான் உயிரை விட்டாருங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சன் உறுதி செய்வாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறந்த பாடகருடைய பையன் அவர். அவரும் நல்ல ஒரு பெரிய சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் இந்த
இந்த அச்சீவ்மெண்ட் 8 hour தொடர்ந்து டப்பிங் பேசிய அச்சீவ்மெண்ட் உலக சாதனை படைத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலர் வெற்றி பெற்றா, சிலர் விருது வாங்கினா நம்மளே வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவோம். சிலர் வீடு கட்டி குடி போனா நமக்கு வீடு இருக்கா இல்லையாங்கிறது காரணம் தகுதி உடையவர், அவர் கட்டாயமா அந்த வீட்டுக்கு உரிமையாளராக இருக்கிறதுக்கு எல்லாவித தகுதி உடையவர்னு சந்தோஷப்படுவோம் இல்லையா? அப்படி சந்தோஷப்படுகின்ற ஒரு அற்புதமான மனிதர் தான் கண்டசால ரத்னகுமார். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த எளிமையாகவும் இனிமையாகவும் இருப்பார். சில பேருக்கு திடீர்னு 108 கொம்பு முளைச்சிடும். ஒரு அவார்டு வாங்கினோடனே நாளிலேருந்து இவனெல்லாம் ரோட்ல நடக்கப்படாது, அவன் காரே இந்த பக்கம் உள்ளார விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை வாங்கணும்னு நான் சொல்றது கொடுக்கறது இல்லை, வாங்கணும்னே செய்யக்கூடிய அந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில மிக மிக வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம், எப்பொழுதும் அமைதியா இருக்கக்கூடியது. நான் பார்த்து வியந்து கையெடுத்து வணங்கிய மனிதர்கள் எல்லாம் இந்த வரிசையில் உட்கார்ந்து. நான் சும்மா இவர்களுடைய முகஸ்துதி எல்லாம் கொடுக்கறதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எடிட்டர் மோகன் சார்ட்ட நான் இது வரைக்கும் பாட்டு எழுதலை, அதனால அவர் சும்மா புகழ்ந்து பேசி எனக்கு பாட்டு வாங்கினதுக்காக நான் பேசுறேன். ஜெயராஜன் சார் கொஞ்ச நாளா கொடுக்கறது இல்லைன்னு ஏதோ ஒரு கிரகத்துல 10 வருஷமா பிரிச்சு எனக்கு பாட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால கொடுக்கறது இல்லை. அதனால நான் சொல்ல வந்தேன், இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுக்கிட்டு இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் இவர்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசிதான். 32 வருஷமாக நான் இந்த தொழிலில் இருந்துருக்கேன். நிறைய நான் பேசின 1076 படங்கள் பேசியிருக்கேன். அதுல பெரும்பாலும் தமிழ் தெலுங்கு படங்கள் தான் நிறைய. அதே மாதிரி டிவி தொடர் ராமாயணம், ஸ்ரீகிருஷ்ணா, விஸ்வாமித்திரர் வரும்போது அருண் கோவில், ஸ்ரீ ராமானந்த் சாகர் ப்ரொடியூஸ் பண்ண டிவி சீரியல்ஸ் ராமாயணத்துல ராமருக்கு குரல் கொடுத்திருக்கேன், ஸ்ரீகிருஷ்ணருக்கு குரல் கொடுத்திருக்கேன், விஸ்வாமித்திரருக்கு குரல் கொடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் we are like mud, களிமண்ணு மாதிரி. எங்களை மோல்ட் பண்றது இந்த எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய டைரக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு, அவங்க கற்றுக் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் வாய்ஸில் மாடுலேட் பண்ணி பேசணும். அதனால எங்களுக்கு இவங்க எல்லாம் குருக்கள். டப்பிங்க்கு எந்த ஸ்கூலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் கற்றுக்கிட்டது என் கூட பேசின டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த தொழிலுக்கு நான் ஏதாவது நன்றி கடன் செய்யணுமேங்கிற ஒரு யோசனை வந்தப்போ, நண்பர்கள் கிட்ட சொன்னப்போ, சரி நீ ஏதாவது பண்ணணும், நாங்கெல்லாம் கூட இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நினைச்சு பார்த்தப்போ இன்னைக்கு நம்மளது இந்தியன் சினிமாவுடைய 100th இயர், நூற்றாண்டு. இந்த இந்தியன் சினிமா நூற்றாண்டுல 4ஆம் தேதி, இந்த மாசம் மே 4ஆம் தேதி ஹைதராபாத் பிரசாத் லேபரேட்டரியில நான் ஸ்டாப் வாய்ஸ் ஓவர் டப்பிங் பேசலாம்னு நினைச்சேன். அப்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ணு, கண்டிப்பா பண்ணு, நீ உன்னால முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து தட்டி அனுப்பி வச்சாங்க. என்னை பெற்றோர்களோட ஆசையுடன், கடவுளுடைய ஆசீர்வாதத்துடனும், பெரியவர்களுடைய, என்னுடைய நண்பர்களும் வெல்விஷர்ஸுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றிகரமாக நான் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 7-10 வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசி இன்னொரு 1 hour பேசுறது கூட எனக்கு சக்தி இருந்தது. அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, இவங்களெல்லாம் கொடுத்த ஒரு தைரியமும் உற்சாகம் தான். அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இந்த சாதனை படைச்சதுல ரொம்ப சந்தோஷம்.